3, 2, 1 ஆக்ஷன். என்ன பண்ணிட்டு இருக்கா? தண்ணி குடிக்கிறதுக்கு பாட்டில் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன்டா. சூப்பர். மேல மூடின்னு ஒன்று இருக்காது. ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி சிம்பிளா பண்றா? இது சிம்பிளா? ஆமா, இவர் அவ்வளோதான். அவ்வளோதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இரு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. 5 hours later. சரி, ஏற்கனவே போயிட்டு வந்துடுவா. இருடா, தண்ணி குடிச்சிட்டு போ. காத்திருந்து காலங்கள் போகுதடி. என்னப்பா வாங்க போமா. அவ்வளோதான். இப்படி ஜம்முன்னு குடிச்சிட்டு போவியா? அதை விட்டுட்டு மூடியை போட்டு ஓபன் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அட இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிம்பிளாக நம்ம கிட்ட இன்னைக்கு ஸ்டாக் இருக்குது. ஒன்று ஒன்றா எடுத்து அணுவா ரசிச்சு ருசிச்சு ட்ரை பண்ண போறோம். ஆரம்பிச்சிடலாமா? என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஐயோ, சட்டியே கரைஞ்சு போச்சு. கருகிட்டானே. டன் 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 டன். பாத்தீங்களா கையில இருக்கிற மசில? பாத்தீங்களா? அவ்வளவுதான். 2 ஸ்பாஞ்சு 10 ரூபாயில நான் ஒரு பாடி பில்டர் ஆயிட்டேன். உனக்கு 6 பேக்ஸ் பத்தாதுடா, 10 பேக்ஸ் ரெடி பண்றேன். கழுத்து இருக்கு. ஓகே, 5 மினிட்ஸ் கிராஃப்டோடைய முதல் குரலி வித்தை. முட்டை எடுத்து வந்துட்டாங்க. அதில் சிரிஞ்ச குத்தி அதில் இருக்கிற மஞ்சள் கருவை மட்டும் எப்படா அழகா வெளியே எடுத்தீங்க? சரி, ரைட்டு. அதை எடுத்து கொதிச்சுக்கிட்டு இருக்கிற தண்ணியில் போடுறானுங்க. அது கொல கொலன்னு ஒரு மாதிரி ஆகி கன்றாவியாக இருக்குது. நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏய், நீ போடும்போது வேற மாதிரி இருந்துச்சு, எடுக்கும்போது நூடுல்ஸா வெளியே வருது. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. என்னடா இது? டேய், உண்மைதானா? நம்பலாமா? என்ன? சரி, உண்மையா இல்லையான்றத அவன் ஏன் சொல்லணும்? நான் சொல்றேன் உங்களுக்கு. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஓகே, ஸோ அவனுங்க சொன்ன மாதிரி நம்ம அடுப்பில் தண்ணியை வச்சு கொதிக்க விட்டாச்சு. இன்னொரு பக்கம் முட்டையை தூக்கிட்டு வந்தாச்சு. அண்டு போய் சிரிஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஊசி வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஊசி தேவைப்படாது, அதை நம்ம கழட்டி ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதை வச்சு முட்டைக்குள்ளே ஒரு குத்து குத்தி அதில் இருக்கிற மஞ்சள் கருவை ஃபுல்லாக எடுத்து இதில் போட போகிறேன். ஓகே ஓகே ஓகே. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். என்ன வெள்ளை கரு மட்டும் வரான்? சரி, கையெல்லாம் கோல கோலன்னு ஆகி போச்சு. சரி, கொஞ்சம் சொன்ன மாதிரி போடுவான். நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். சமையல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இருங்க, மஞ்சள் கருவும் வரும். மஞ்சள் கரு வரான், மஞ்சள் கரு வரான். பாருங்க, அவன் சொன்ன மாதிரியே தான் போடுறேன். ஓகே, நூடுல்ஸ் வரணும். ஃபைனலாக அவன் சொன்ன மாதிரியே சூப்பராக மஞ்சள் கரு மட்டும் அழகாக வந்திருக்கு. அதையும் நம்ம போடுறோம். ஓகேவா? கடைசியில் நீ மஞ்சள் கரு எடுக்கல, அதனால வரலன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுனால அதையும் எடுத்திருக்கேன். பாருங்க, அவனை விட அழகா முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நூடுல்ஸாக வந்து நிற்க போகுது. வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ண போறீங்க. செல்வி, உஷாரா கவனி. சரி சரி. ஏப்பா எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த 5 மினிட்ஸ் கிராஃப்ட்காரன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கடைக்கெல்லாம் போனால் என்ன பண்ணுவோம்? எக் நூடுல்ஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்குவோம். ஆனால் இவன் எக்கை வச்சே ஒரு நூடுல்ஸை ரெடி பண்ணான். பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறான் அவன். நூடுல்ஸ் அநேகமாக ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதுக்கப்புறம் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாமா வேணாமாங்கிறத நீங்க அதை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. வாசனை கமகமன்னு வருது, நாக்குல எச்சி வருது. கொஞ்சம் கொடுங்கல சாப்பிட்டு பார்க்கறேன். பாத்தீங்களா? நூடுல்ஸ் மாதிரி வருவான்னு பார்த்தா சேமியா மாதிரி வந்திருக்கான். நல்ல தேங்காய் சட்னி மாதிரி வந்திருக்கு. கேட்டா இதுக்கு பேர் நூடுல்ஸ்னு வேற சொல்லி நம்மளை ஏமாத்துறான். பட் எனிவே, நான் இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். நல்லா இருக்கா அங்கிள்? நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி?
சொல்லுங்க டாடி. அதாவது டேஸ்டே இல்லாம சப்புன்னு ஒன்று சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த கர்மம் பிடிச்ச நூடுல்ஸ். எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்களேன். எது எப்படி அது அப்படி அந்த அந்த சைஸ்ல எப்படி வரும்? அது அவன் ஊத்தும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு, எடுக்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்பவே நான் டவுட் ஆனேன். என்ன பண்ணலாம், இதுலயே போட்டு இதை கீழே ஊத்திட்டா எனக்கு மனசு நிறைஞ்சிடும். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. ஸோ வழக்கம் போல இதுவும் நம்ம 5 மினிட்ஸ் கிராஃப்ட்காரனுடைய குரல் வித்தை தான் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் வீட்டில் ட்ரை எல்லாம் பண்ணிடாதீங்க. நான் எதிர்பார்த்ததை விட பயங்கர கன்றாவியாக வந்திருக்கு. ஸோ எடுத்துட்டு போய் சிங்கில் ஊற்றிட்டு நம்ம அடுத்த ஹேக்குக்கு போகலாம். இந்த மனசு போதும், நீ நல்லா இருப்ப. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீமில் பாப்கார்னை போட்டு அதுக்குள்ள ஆயிலை ஊற்றி, ஆஹா ஐஸ்கிரீம் பாப்கார்னாம்ல, என்னடா ஆஹா இதெல்லவா பாப்கார்னு கலர் கலரா வருதேப்பா. உண்மையிலே இப்படிலாம் வருமா? சரி, இதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சரி ரைட்டு, அவனுங்க காமிச்ச மாதிரி நான் குடுன்னு ஓடி போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு 3 கலர் நமக்கு இருக்கு, எல்லோ, பிங்க்கு, ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கார்ன் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த நம்ம கிட்ட எண்ணெயும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ போட்டு நம்ம இந்த பாப்கார்னை அப்படியே கலர் கலராக ரெடி பண்ண போகிறோம். கலர் கோழி குஞ்சு மாதிரி வரப்போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி ரைட்டு, இதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஸ்டார்ட். சொல்றத கேளு. டேய் டேய், நாங்கெல்லாம் மறந்தக்காரங்கடா. ஸோ ஃபர்ஸ்ட்டு கானை போட்டுருவோம். எப்படி சவுண்டே நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிப்போம். இப்போ அவனுங்க சொன்ன மாதிரி நம்ம இந்த ஐஸ்கிரீமை போட போகிறோம். இப்படி ஒரு ஐஸ்கிரீமை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தது உண்டா ஒரு ஆனர் அப்படிங்கிற மாதிரி. பட் நமக்கு என்ன தேவை? ஓ, பையன் வெடிக்க ஆரம்பிச்சிட்டான். கவரி உள்ள போட்டுடலாமா? வேணாம் வேணாம், அவங்க குச்சியை மட்டும் தான் போட்டாங்க. ஸோ நம்மளும் குச்சியை மட்டும் போட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். மூடி வச்சிருவோம். நான் ஏன் ஸ்டீலில் கொண்டு வந்தேன் அப்படின்னா, அந்த சீக்ரெட் உடனே ரிவீல் ஆகிடக்கூடாதுல்ல. அது வந்து கொஞ்சம் நம்ம டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சுன்னா கண் கூட பார்த்துருவோம். அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்காதுல்ல. ஸோ அதனால சில்வர் கலர்ல கொண்டு வந்து மூடி வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு ரிசல்ட் தெரிய போகுது. ஓகே, டப்பு 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 டப்புன்னு சவுண்டு வர ஆரம்பிக்கும். அந்த சவுண்டு வந்து அந்த சவுண்டு அப்படியே ஓஞ்சிடும் லைட்டா. அது ஓஞ்ச உடனே திறந்து பார்க்க போறோம். ஐயோ ஐயோ, என்னடா சொல்றான் அவன்? பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ, இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? என்ன கருகிற வாடை வருது, லைட்டா கிண்டி விட்டு போமா. என்னடா ஐஸ்கிரீம் அடி பிடிக்குது. சரி பொறுமையை கடைப்பிடிப்பான். அவன் சொன்ன மாதிரி மூடியே வைப்பான். ஒரு ஐஸ்கிரீம் வீணா போச்சே, சட்டியை பத்தி எரிஞ்சிட போகுது. என்னடா புகை இப்படி வருது? இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. காட்டுறேன். பாப்கார்னே வராது போலயே. என்ன இந்த லட்சணத்துல கிடக்குது? அடிச்சு ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது? எந்த ஊர்லயும் இப்படி சமைச்சு பாத்துருக்க மாட்டாங்க. டே 5 மினிட்ஸ் ஸ்டாப்ட். இதுக்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டா கூட நீ இந்த பக்கம் திரும்ப கூடாது. டே 5 மினிட்ஸ் ஸ்டாப்ட். ஏய் ராஜா, உன்னை கூப்பிடுறான். இந்த பாயெல்லாம் இது புகை போடுவாங்க தெரியுமா? அரே பாய் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. எல்லா பக்கம் போது பாருங்க. ஐயோ, சட்டியே கரைஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ, கருகிட்டானே. பாப்கார்ன் வேஸ்டா போனா பரவாயில்ல, சட்டியே வேஸ்டா போயிடும் போலியடா. என்னடா இது? அட்ட கன்றாவியே. நல்ல ஒரு அருமையான பாப்கார்ன். ஏதோ ஒரு ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ரூமே புகை மூட்டமாகி போச்சு. என்ன கன்றாவினே ஒன்று புரியல. ஒரே பனி மூட்டமா இருக்கு. இதுக்கப்புறம் கொசு தொல்லை எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்க வீட்டில், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டா வீடெல்லாம் போக வந்து ஒரு கொசு இருக்க மாட்டான். அவனே மூச்சு அடைக்குதுன்னு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான் போல இருக்கு. என் கை காசுகளை போட்டு இந்த விஷ கொசுக்களை இங்கே நான் ஒழித்துக் கொண்டு வருகிறேன்.
இப்போ இந்த சட்டியை நான் எதை போட்டு கழுவி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. சரி ரைட்டு, 5 மினிட்ஸ்காரன் வழக்கம் போல வேலையை காமிச்சிட்டேன். தரமான சிறப்பான சம்பவம்னா அது இதுதான் போல இருக்கு. சூப்பர்ரா. சரி இருக்க, இந்த புகை மூட்டத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துக்கிறேன். அப்புறமா நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு போலாம். ஓகே, நெக்ஸ்ட் வாழைப்பழத்தை எடுத்து அதுல ரப்பர் பேண்டை போட்டு சலார் நடிக்கிறாங்க. எதுக்கு என்னடா பண்றீங்க? இவனுங்க பண்ற அட்டூழியத்துக்கு ஒரு அளவே கிடையாது. வாழைப்பழத்தை உரிச்சு கட் பண்ணி தின்னுட்டு போயிடலாம். ஆனா அதுக்கு ஒரு ட்ரிக்கு, அது கேட்டா சிம்பிள் ஆக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அதை ட்ரை பண்றவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான். அது வேற யாரும் கிடையாது, நான் தான். ஏன்னா இது வராது, ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு நான் ட்ரை பண்றேன் பாத்தீங்களா. அதுக்காக வச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஆரம்பிச்சிடுவோமா? வேண்டாம்னா விட்டுருவீங்களா? ஆரம்பிச்சுக்கங்க. ஓகே, ஸோ அவனுங்க சொன்ன மாதிரி முதல்ல ரப்பர் பேண்டை இதுக்குள்ள வச்சு, ஏய் என் கையில் அடிக்குது. ஃபர்ஸ்ட் நல்லா உள்ள விட்டு இங்கேருந்து ஆரம்பிப்போம். என்ன அச்சம் கூட உள்ள மாட்டுது. 5 எதுக்கு இன்னொரு ரவுண்டும் போறேன். இந்த இடத்துல ஒரு அச்சம் இருக்கா? இந்த இடத்துல இன்னொரு அச்சம் இருக்குதா? இந்த இடத்துல ஒரு அச்சம் இருக்குதா? அப்பா ஓகேவா, என்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணிருக்கேன்ப்பா. இப்போ இதை உரிச்சி பார்க்கும்போது உள்ள எல்லாம் கட் பீஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வாழைப்பழத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏன் மேல இருக்கிற தொலிக்கே எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்கிறப்போ உள்ள எப்படா கட் ஆகும்? இது ஒரு நல்ல அருமையான ஒரு ஹேக்கு. அதை ட்ரை பண்ண நான் ஒரு பேக்கு. இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. சரி உரிச்சதை உரிச்சாச்சு, சாப்பிடவா செய்வான். உங்களுக்கு இந்த ரப்பரை வச்சு நான் ஒரு ஹேக் சொல்லி தரேன் பாருங்க. இதுதான் 90s கிட்ஸோட ஹேக்கு. இந்த நடுவிரல் இருக்கு பாத்தீங்களா, அதுல இப்படி மாட்டிக்கணும். ஓகேவா? அதை எடுத்து கட்டை விரல்ல இப்படி இது பண்ணிட்டு ஆள்காட்டி விரலோடைய நகத்துல இப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னா இது ஒரு கன் ஆயிரும். இது நானே செஞ்ச கை துப்பாக்கி, ஹேண்ட்மேட். நல்லா இருக்கா? இப்ப பாருங்க, உங்களை நோக்கி சுடுறேன் பாருங்க. எப்படி சரட்டுன்னு போச்சா? இது ஒரு ஹேக்கு. முடிஞ்சா வீட்டுல எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. கிட்ட வராத, ஷூட் பண்ணிடுவேன். என்ன சின்ன பிள்ளைங்களாட்டம். ஓகே, அடுத்ததாச்சும் கொஞ்சம் உருப்படியா வருதான்னு பார்ப்போம். என்னாச்சு? ரொம்ப ஒல்லியா இருக்கார, ஸ்பாஞ்சு போட்டு குளிக்க போறானா? ஓ ஸ்பாஞ்சை எடுத்து ஒட்டி பாடி பில்டர் மாதிரி மாறிட்டானப்பா. அந்த ஸ்பாஞ்சை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் வந்துருச்சு. அந்த ஸ்பாஞ்சுக்கு பதிலாக மசில கொண்டு வரேன்டா அப்படின்ற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? 25 hours. இதுல எனக்கு என்னன்னா, ஆல்ரெடி எனக்கு அந்த மாதிரி மசில் இருக்கு, அதனால ஸ்பாஞ்சி தேவைப்படுமா அப்படின்னு தான் யோசனையா இருக்கு. நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. சரி பரவாயில்ல, அந்த மசிலோட எக்ஸ்ட்ரா மசிலா கோன்றேன். இது டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்த, இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். சரி ரைட்டு, நம்ம ஸ்பாஞ்சை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்பாஞ்சில் இங்கே ஒன்று மீதி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இங்கே வச்சு ஒரு பெரிய பாடி பில்டர் மாதிரி இப்போ நான் மாற போகிறேன். எப்படி வரப்போகுதுன்றதை நீங்களும் பொறுத்திருந்து பாருங்க. ஒரு படத்தில் விவேக் நைட்டெல்லாம் உட்காந்து இதை தான் ஒட்டிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த பாட்டிமா. அந்த மாதிரி ஒரு ஹேக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அவனுங்க. மூக்கு பொடப்பா இருந்தா இப்படி யோசனை வரும்பாங்க. ஒருவேளை அங்க இருக்கிற 50 பேருக்கு மூக்கு பொட்டப்பா தான் இருக்குமோ? இல்ல அவன் தான் பைத்தியக்கார பையன் அதெல்லாம் சொல்றான்னா அதையும் கேட்டு அதையும் ட்ரை பண்றானுங்கன்றல என்ன சொல்றதுன்னு சத்தியமா எனக்கும் ஒன்றும் புரியல. அதை நீங்களே சொல்லுங்க. ஸோ கைக்கு தேவையான அந்த மசில்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து இதுக்குள்ள வச்சு இந்த ரெண்டையும் இங்க வச்சு இப்போ நான் வரப்போறேன். இது அப்படியே மசிலா மாறினா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? மசில் பாய பார்க்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க. டன் 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 டன்.
பார்த்தீங்களா கையில் இருக்கிற மசிலை பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற மசிலை பார்த்தீங்களா. அவ்வளோதான், 2 ஸ்பாஞ்சு 10 ரூபாயில் நான் ஒரு பாடி பில்டர் ஆயிட்டேன். உனக்கு 6 பேக்ஸ் பத்தாதுடா, திம்ஸ் கிட்ட மாதிரி இருக்கேல 10 பேக்ஸ் ரெடி பண்றேன். ஸோ 2-3 ஃபோட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சு விடுங்க. மற்ற ஹேக்கை விட இந்த ஹேக்கில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்க. இதுக்கப்புறம் வீடியோவில் இந்த கெட்டப்புலேயே வந்து பண்ணலான் இருக்கேன். உங்களுடைய கருத்து என்னன்றதை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எப்படி சொய்யின்னு ஆயிட்டேனே. ஸோ இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து உடம்பு இல்லை கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா போல சொங்கி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ, உடனே 10 ரூபாய்க்கு ஸ்பாஞ்சை வாங்குங்க. 4ஆ கட் பண்ணி பாடி பில்டராக மாறி இருக்க. அதான் சொல்றான்ல புள்ள. ஓகே, அடுத்த ஹேக் என்னன்னு பார்த்துருவோமா? என்ன பண்ணுறான், ஒரே நாத்து அடிக்குது போல இருக்கு. சட்டியை பேக்கில் வச்சிருக்கான், அதான் நாடி இருக்கு. என்னடா அதையே எடுத்து மூஞ்சில போட்டுட்டேன். என்ன பண்றான்? ஆஹா, அடடடடடடடா, ஜட்டியை வச்சு ஒரு மாஸ்கா. 5 மினிட்ஸ் கிராஃப்ட், நீ காமிச்சதுல இதுதான்டா பிரமாதமா இருக்குது. ஜட்டியை எடுத்து மூஞ்சிக்கு மாஸ்கா போட்டுக்கிட்டேன். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து ஜட்டி போட்டு வரலையே. இருங்க, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். பக்கத்துல தான் கடை இருக்கு. முதல்ல கந்து வெட்டிக்காச்சு கடனை வாங்கி 4 ஜட்டியை வாங்கிடணும். என்னத்த சொல்ல, நாடு கலிகாலமாய் போச்சு. இப்பெல்லாம் ஜட்டியே 300 ரூபா சொல்றாங்க. சரி, இது மாஸ்காவும் யூஸ் பண்ணிக்கலாம்ல, 2 in 1 இருக்குல்ல. அதனால எதுக்கு யூஸ் பண்றோமோ இல்லையோ அட்லீஸ்ட் மாஸ்காவாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். கழுத்து இருக்கு. ஓகேப்பா, ஜட்டி இருக்கவங்களா இந்த மாதிரி ஜட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, இதை ஃப்ரண்ட் பொசிஷன்ல இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி திருப்புங்க. ஓகேவா? இப்படி திருப்பிட்டு என்ன பண்றீங்க, இதை இப்படி உள்ள விட்டுறீங்க. ஓகே, வெரி சிம்பிள். இப்போ இந்த முன்னாடி கிடக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கி அப்படியே பின்னாடி போட்டு அதுல ஒரு சுருட்டி நல்லா இப்படி போட்டுறீங்க. ஓகே, இப்போ இதை எடுத்து அம்பிடுத்தேன். இதுதான் ஜட்டி மாஸ்க். முகக்கவசம் போறதுனால எந்த பயனும் இல்ல. கழுத்து தான் முடிச்சு இருக்குது. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல இந்த மாஸ்க் நீங்க போட்டிருந்தீங்கன்னா நாக்கு அப்படின்னு தள்ளிரும் போல இருக்கு. அம்மா, ஏண்டா இதுக்கு நான் 10 ரூபா மாஸ்க் வாங்கி மூஞ்சில மாட்டிட்டு போயிருவேனடா. ஏன்டா இப்படி நானே போட்டு என் கழுத்தை அமுக்கி அதுக்கும் 300 ரூபாய்க்கு ஜட்டியை வாங்கி வாங்கடா நீங்களும் உங்க மாஸ்க்கும். அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. அதுலயும் ட்ரை பண்றவங்க தயவு செஞ்சு புது ஜட்டியா இல்ல அட்லீஸ்ட் தோச்ச ஜட்டியை வச்சு எடுத்து ட்ரை பண்ணுங்க. அப்புறம் கண்ட ஜட்டியை எடுத்து மூக்குல போட்டு எனக்கு அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா கம்பெனி பொறுப்பாகாது. சொல்லி புட்டேன் இப்பவே. ஏன் ஓடுறீங்க? சோளத்தை போட சொன்னாங்க, போட்டேன் கரிஞ்சு போச்சு. முட்டையை உடைச்சி ஊத்த சொன்னாங்க, ஊத்துனேன் அது நாரி போச்சு. ஸ்பாஞ்ச் எடுத்து ஒட்ட சொன்னாங்க, ஒட்டினேன் உடம்பெல்லாம் ஏறி போச்சு. ஜட்டியில மாஸ்க்னாங்க, எடுத்து மாட்டினேன் கழுத்தெல்லாம் இறுக்கி போச்சு. இவ்வளவு போனாலும் மனதைரியத்தோட அடுத்த ஹேக்கர் ட்ரை பண்ண போறேன். என்னன்னு ஒரு கை பார்த்துருவோம். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. என்னாச்சு, ஒரு பாக்ஸ் எடுத்து வந்திருக்காங்க, டேப்பை பிக்க முடியல. உடனே அதுக்கு மேல ஒரு டேப்பை ஒட்டி இழுத்தாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சாம்ல. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. இருந்தாலும் எதையும் முயற்சி பண்ணாம இவங்களை கழுவி ஊத்தக்கூடாது. முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கழுவி ஊத்தலாம். வாங்க ட்ரை பண்ணிடுவோம். ஆறுமுகம் அலாட்டா இருந்துகிட்டு விளையாட்ட ஆரம்பிச்சு. சரி, ஓகே, டேப் ஒட்டின பாக்ஸ் நம்ம கிட்ட ஒன்று இருக்குது. இதை அப்படி லைட்டா அப்படி பிச்சு எடுத்தாலே வந்திருந்தேன். ஆனாலும் அவனுங்க சொன்ன மாதிரி நம்ம முயற்சி பண்ணணுமா இல்லையா? அதுக்காக நான் ஒரு டேப்பையும் எடுத்து வந்திருக்கேன். இதை பிச்சு எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாட்டு இருக்கு பாருங்க. இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் இந்த டேப்போடைய எட்ஜ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை இதுக்கு மேல ஒட்டி என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. அடே 5 மினிட்ஸ்
100ல 1 உண்மைதான் சொல்றியா நீ? நாங்க தான் உன்னை நம்புறது இல்லையா? ஓகே, இந்த பக்கம் ஒட்டி இருக்கிறத நம்ம அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க, இங்கே ஒட்டி இருக்கா, அதுக்கு மேலே இதை ஒட்டிட்டேன். இப்போ இதை இழுத்தா ஓடாது ஜீவா அப்படிங்கிற மாதிரி 1 2 3. அடே 5 minutes trapped. கடைசி ஆகி கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை கழுவி ஊற்றிடலாம்லாம் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் எனக்கே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டாக கொடுத்துட்டியடா. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஸோ நம்ம ட்ரை பண்ண இந்த ஒரு 6 ஹேக்கில் இந்த ஒரு ஹேக் சக்ஸஸ். இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹேக்கையும் ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கு மேல ட்ரை பண்றதுக்கு உடம்புல தெம்பு இல்லை. ஆல்ரெடி கழுத்து ஒரு பக்கம் எரியுது, மூக்குல அந்த கருகின வாடை இன்னும் என்னை விட்டு போகல. என்ன தீஞ்ச வாடை வருது? என்ன வாடை வெளிய வர ஆரம்பிச்சிருச்சா? அந்த முட்டையை கொஞ்சம் டேஸ்ட் பண்ண பாத்தீங்களா, அது உள்ள ஒரு பாரி கொவட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல போச்சுன்னா வா நாரிரம் ஒரு பய குடும்பம் நடத்த முடியாது, ஒரு சோடா வைக்க முடியாது, தெரிஞ்சுக்க. அதனால இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்க எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேரும். சோ மீண்டும் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு தெரிஞ்சாத பை ஹாப்பி டாடா பபாய் அண்ட் டேக் கேர்.